வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வானொலி எடுத்துக்கங்க. வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் உளுந்தும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பும் போட்டு செவர வறுத்துப்போம். கலர் மாதிரி வாசம் வந்தோடனே ஒரு 5-6 பூண்டு பல்லு சேர்த்துப்போம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினோடனே கொஞ்சோண்டு புளியும் வெங்காயமும் வதக்கிப்போம். வெங்காயத்தோடைய பச்சை மிளகாயையும் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு வதங்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் எந்த ஒரு சமையலுக்குமே வெங்காயம் வதக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை சரியாக வதக்கலைன்னா சலசலன்னு இருக்கும். அடுத்து புதினா கொஞ்சம் கூடையும் கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியும் சேர்த்து வதக்கிப்போம். வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி பழம் சேர்த்துப்போம். நம்ம வெங்காயம் எத்தனை நம்பர் எடுக்கிறோமோ அதை விட ஒரு நம்பர் கூட தக்காளி எடுத்துக்கணும். காரம் உங்கள் தேவைக்கு எடுத்துக்குங்க. இதையும் வதக்கிப்போம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா குழைவாக வந்துருச்சு. இப்போ அதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை உங்களுக்கு வேணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா சும்மாவே ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நான் தாளிக்க மாட்டேன். இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றி கரைச்சிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை அடிக்கடி இதே தான் செய்வீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.